அப்போல்லாம் 10 படம் வரும். தியேட்டர் வாசலில் போய் நின்னா எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க. நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு. அங்கிருந்தால் அவர் வாழ்க்கை தொங்குது. இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு. ஸோ ஆரம்பம் முதல் இறுதி வரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த பேரோடவே முடித்து கொண்டவர் எங்களுடைய கேப்டன். ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க. அவர் ரொம்ப சீரியஸாகவே இடத்துல நின்னார். மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சு வந்தோடனே என்னப்பா பிரச்சனைங்க, என்ன அது மாதிரி கடன் இருக்குது, அதை அடைச்சிருவோன்னார். அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி உழைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை. சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டன் பண்ணி அவர் காஜா மைதன் இந்த ஷோ நடத்தினார். அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே பூந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும். சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸ்ன்னு சொல்லி ஏமாத்துறாரு. வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரணும். இது அன்றைக்கி தேதிக்கு மிகப்பெரிய தொகை தான். சங்கத்தினுடைய நன்கொடைய வசூல் பண்ண வேண்டியதில் பாதி தொகை அங்கே இருக்குது. அது வராமல் நிற்கிது. எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார். அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லே இருந்தார். அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு வந்துட்டுருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணார். என்னாச்சுன்னு கேட்டார். இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார். வந்து அந்த யார் ஏமாத்துறான்னு வந்து அவர் 5 நிமிஷம் பேசி பார்த்தாரு. அவன் ரொம்ப திமிராக பேசிக்கிட்டே இருந்தான். அப்படியே சட்டையோடு பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார். ஒரே ஒரு சாத்து. ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு உழைச்சி கொண்டாருவோம், நீ ஏமாற்றிட்டு போயிருவியா காசேன்னு கேட்டார். அவன் கதர்னா மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான். திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கண்டுபிடிச்சோண்டா எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு 4 சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன். இது எதோ எல்லோரும் வந்தாங்க, எல்லோரும் ஆடினாங்க, எல்லோரும் பாடினாங்க, எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க, வசூல் ஆச்சு, அந்த காசு எடுத்து கொடுத்தான்றது இல்லை. அவரை தவிர வேறு ஒருத்தருமே அந்த 1 கோடி ரூபாய் இங்கே உணர்ந்து சேர்த்துருக்கவே முடியாது. அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ரத்தம் சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன். அதுபோல் என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பொற்பாதங்களிலையும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நடிகர் சங்கத்து வளாகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும். அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான். அவர் சம்பாரிச்சதில் 90 பங்கு மக்களுக்கு கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு 10% தான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த நடிகர் சங்கத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார், நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார். இதை விட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சாலும் நமக்கு கிடைக்காது. இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்கள் இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை, இந்த புகழுக்கும் ஆசைப்பட போகிறதில்லை. அவரை சுற்றி இருந்த, அவரால் வாழ்ந்த, அவரை ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும். எங்களுக்கு பெருமையாக இருக்கும், உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. விஜயகாந்த் சார் அவர்களோட எனக்கு ஏவிஎம்மிலிருந்து பழக்கம். என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில், ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள் நம்ம ராமநாராயண் டைரக்ஷனில் சிவப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. பி வாசு சார் டைரக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க. தியாகராஜன்களுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்ங்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க. அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும், இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு சார் அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் அவர்களை வைத்து எடுத்தேன் என்பதையும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங். அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பணி. சூப்பராக இருந்தால் ஸ்டண்ட் மாஸ்டர் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது, சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது. வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும். அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி
சாமான்கள்லாம் அந்த கறிக்குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம். மலை மேலே இந்த பார்டர் எட்ஜில் போகுது அந்த குதிரை, கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம். ஆகவே நாங்கள் காலைல 7 மணிக்கு புறப்பட்டு போய் மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஆனால் அருமையான லொக்கேஷன். அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், இன்னும் சாப்பாடு வரல, ஒன்றும் வரல, நம்ம 1 மணிக்கு தான் வந்திருக்கோம். ஆகவே நாளைக்கு இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா, கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன். இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார். உடனே ஓடி வந்து முத்துராமன் சார் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு விஷயம் நல்லா வரணும். இந்த இடம் அருமையான இடம், இது யாரும் சேர முடியாது, யாரும் வரமாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். ஆகவே நாளைக்கு இங்கே தான் வர்றோம், நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம். ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க. அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும், அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ காலமானாலும் சரி, அது திருப்தியாக வரணும், சந்தோஷமாக இருக்கணும். படம் காட்சியில் பார்க்கும்போது மக்கள் விரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவான் சார்னு சொன்னார். அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார். அதுமாரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன். இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் அவர்கள், நம்முடைய கலைஞர் அவர்கள் 50 வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு பொன்விழா கொண்டாடினாங்க. அந்த பொன்விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோடு நான் பங்கு பெற்றேன். முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார். கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார், தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பார். அந்த மாதிரி வேலை செய்ய போகும்போது அந்த பொன்விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா 3 அடியில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆக எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் எதற்கும் தயங்கினதில்லை. இன்னொரு விஷயம், எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையன் நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டராகி 74 பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்களையும் உங்கள் மத்தியில் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது. யூனிட்டில் லைட் பாய்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும், டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சமமான போஜனம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாடை போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான். அதே மாதிரி உதவின்னு கேட்டுட்டா எந்த தயக்கமும் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது ஊதியவில்லை உயிருக்குன்னு சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்குன்னு கொடுத்தது அதிகம். ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கணும், அது சரியாக பாதுகாக்கணும், அது சரியான முறையில் வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள். ஒரு விஷயம் மட்டும் போதும், நான் அதிகமாக பேச விரும்புகிறேன், அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இறந்தபோது வந்த கூட்டம், அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி. நல்ல கைதட்டான், அதில் ஒன்றும் இல்லை. நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டும் இல்லை, அவருடைய பெருமையும் சொல்லுகிற விழா இது. ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன். உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான். அதற்கு சாட்சி விஜயகாந்த் 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 என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டேன். அதேமாதிரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சங்கத்தை பற்றி இங்கே எல்லோரும் சொன்னாங்க.
இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல முறையில் நெறிவிசத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும்